இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். மோடி போகிற இடம் எப்படியாவது விளங்குமா? விளங்காதில்ல. இப்போ மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடக்குது. அங்கே ஒரு வேலையை செஞ்சுருக்கிறார். முதல்ல அந்த வீடியோ பாருங்க. भाई हमें अपना जाल बुली खिलाओ। हाँ, अच्छे वाला कितने का होता है? 10-20। हाँ, जो भी है बना दो। हाँ, दाल थोड़ी खाएगा? खाएंगे, बिल्कुल खाएंगे। तो कितना 10 रुपए देना है? दुकान में आए सर। हाँ, 10 रुपए देना है। नहीं भाई, ऐसा नहीं। बढ़िया बनाओ। प्याज खाते हैं आप? हाँ, प्याज खाते हैं? हाँ, प्याज खाते हैं, दिमाग नहीं खाते बस। हम तो ये आपका पुरानी चीजें खाने आए हैं। हाँ, अरे यही खाएंगे। हाँ, हाँ, ज्यादा है, कोई बात नहीं, ज्यादा है तो ज्यादा खाएंगे। बढ़िया बनाए। அவன் பாட்டுக்கு ஒரு கடையை வச்சுருந்தான். இப்போது மோடி வர்றாருன்னு ஏற்கனவே செட்டப்பெல்லாம் நடந்திருக்கு. நீங்கள் அந்த கடையை பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா? இப்போ சினிமா ஷூட்டிங்காக கடைகள் உருவாக்குவாங்க. நம்ம கண்டுபிடிச்சிட முடியுது ஷூட்டிங்கான கடை அப்படின்னு. அது மாதிரி தான் எந்த பொருளையுமே அங்கே இதுவரைக்கும் எந்த மக்களும் வாங்காத மாதிரி எல்லாமே ஃபுல்ஃபில்லாக இருக்குது. நீங்கள் கவனமாக பாருங்கள். இப்போ மோடி போகிறாரு, ஒரு 10 ரூபா கொடுக்குறாரு, பொருள் வாங்குறாரு, மீதியெல்லாம் நீ வச்சுக்கோ அப்படின்னு ரொம்ப தாராளமான என்னென்னாமோ டங் டங் டங்குன்னு ஒரு பெரிய அளவிலான ஒரு நாடகத்தை அங்கே இடத்துல அரங்கேற்றுக்கிறார். ஆனால் என்ன தெரியுமா நீங்கள் பார்க்க வேண்டியது? மோடி வந்துட்டு அந்த கடையிலிருந்து எப்போ வெளியே போனாரோ அடுத்தது அந்த கடைக்கு எவனுமே போகலையாம். அந்த கடைக்காரன் அழுது புலம்பிகிட்டு இருக்கிறான். அதை ஒரு பேட்டியாக கொடுத்துருக்குறான். ஒரு உள்ளூர் தொலைக்காட்சிக்காரன் வந்து நேராக போய் கேட்டிருக்காங்க, மோடி வந்துட்டு போயிருக்கிறார் இல்லையா, உங்களுக்கு இப்போ ஒரு பயங்கரமான வியாபாரம் நடக்குமே, நீங்கள் ஒரு ஸ்டார் அந்தஸ்துக்குள்ளாக இருப்பீங்களே அப்படி இப்படின்னு சொல்கிறான். என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள்? நானே இங்கே வியாபாரம் இல்லைன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன். அவர் வந்துட்டு போனதுலேருந்து எவனுமே எங்கள் கடையிலேருந்து வாங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. அதாவது மேற்கு வங்கத்தை சார்ந்த யாருமே அவருடைய கடைக்கு போய் பொருள் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மோடி வந்துட்டு போனதுனால யாருமே போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த தேர்தல் காலத்தில் மோடி அடிச்சுட்டு இருக்கிற ஸ்டண்ட் இருக்கு இல்லையா? இப்போ 2 தினங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார். தமிழ்நாட்டுக்கு வந்தவருடைய முகம் எப்போவுமே நமக்கு தெரியும். மோடி பிரதமர் பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியா எப்படி ஆயிருக்கு அப்படின்னு தெரியும். ஆனால் இவருடைய முகம் நல்லா பளபளப்பாக இருக்குது. ஏன்னா காளான் சாப்பிட்றாரு, கூடவே மேக்கப் மேனை வச்சுக்கிறாரு, எல்லாமே பண்ணிக்கிறாரு. மக்கள் வரி போனாலாம் பயங்கர லெவலில் செலவு பண்ணி தன்னை தகன்னு வச்சுருக்கிறார் இல்லையா? அப்படி நீங்கள் பார்க்கும்போது ஒரு தமிழ்நாட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்காக வரும்போது பார்க்குறோம், ரொம்ப கருப்பாயிட்டார். பிறகு பார்த்தா அது தமிழ்நாட்டில் யாரும் அது தொடர்பான பதிவுகள் எதையுமே காணோம். ஆனால் வட இந்தியாவில் பல பேர் ஓட்டிகிட்டு இருக்கிறான். மேக்கப் போட்டு இந்த 33% இடஒதுக்கீடை வந்து எதிர்க்கட்சிகள் வந்து நடத்தாமல் பண்ணிட்டாங்கிற வருத்தத்தில் மோடி இருக்கிறார். அதனால் மோடியினுடைய முகம் வந்து கருப்பாயிருச்சான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை. ஏன்னா வித்தை காட்டுறதுல அவரை மாதிரி ஒரு பெரிய ஆள் இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வித்தைக்காரன் இல்லையா நம்ம மோடி. அவரை இது ஒன்று ஓடிட்டுருக்கு. இது 2வது விஷயம். 3வது விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் காலையில் ஆர்எஸ்எஸ் ஆதரவு ஊடகமான தமிழ் ஹிந்துவில் ஒரு ஃபோட்டோ. அது என்ன அப்படின்னா, ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு வீட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் பற்றாக்குறையினால் மக்கள் வந்து க்யூவில் நிற்கிறாங்க. அப்போ தான் நான் பார்க்குறேன், என்னடா இந்த தேர்தல்கள் நடக்கக்கூடிய மாநிலங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பெருசாக வரலையே. ஏன் அப்படின்னா அப்போ தான் தெரியுது வித்தக்காரர் மோடி இந்த இடத்துலலாம் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி பார்த்துக்கிறாரு. ஆனால் உத்தரப்பிரதேசம் பாஜக ஆட்சி நடக்கூடிய மாநிலம் இப்போ தேர்தலும் இல்லை, எதுவுமே இல்லை. அங்கே க்யூவில், அதாவது பல கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் வந்து கேஸ் சிலிண்டர் பற்றாக்குறையில் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சி. ஏற்கனவே நமக்கு நல்லா தெரியும் வணிக சிலிண்டர் இல்லாதனால எத்தனை கடைகள் எத்தனை ஹோட்டல்கள் இன்றைக்கி மூடிட்டான் அப்படிங்கிறது.
இதுவும் ஒரு சைடில் பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி தலைவர் வித்தை காட்டுறதுல ரொம்ப பிஸியாக இருக்கார். ஆனால் அப்பாவி ஒரு மனுஷனுடைய கடையில் போய் வித்தை காட்டி அந்த மனிதனுடைய கடை வியாபாரத்தை நாசம் பண்ணதான் இன்றைக்கி இந்தியாவில் மிக முக்கியமான பேசுபொருளாக இருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.